எப்போது பார்த்து நாம் இருவர் இப்படிதான் சந்தோஷமாக இருக்கணும். நாம் இருவருக்கும் கஷ்டம் என்பது நமக்கு என்ன குறை இருக்குது? எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்குது. அப்படி இருக்கும் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. பாத்தியா இப்படிதான் இருக்கு. கல்யாணம் நடந்து எவ்வளவு நாளாவது குழந்தை பாக்கியமே கிடையாது. இப்ப என்ன பண்றாங்க? ஆடலாம் பாடலாமா இருக்கிறாங்க. அறியாத வயசு மாதிரி அது விடுறா. அது விடு. நாடகம் அப்பான்னு ஓடியா நம்மளை கூப்பிடுங்க. எப்படி இருக்குது மனசு? உங்களுக்கு என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. வயது பாக்கியமா இல்ல. நம்முடைய நாட்டு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நாம் அனைவரும் இருவரும் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னார். நம்ம இடத்துல காவலாளி என்ன சொல்லி கொடுப்பாரு தெரியுமா? எவ்வளவு சொல்ல இருந்தோம், மயிலை செல்வம் இல்லையே, பிள்ளை செல்வம் இல்லையே அப்படி சொல்லி கொண்டு போறாங்களே. நாம் இருவருக்கும் மனவேதனையா இருக்கிறது, வருத்தப்பட்டு இருக்கும். அப்படி இருக்கும் போது நாம் எத்தனையோ மாறி கொடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பிள்ளை செல்வம் இல்லை நாம் இருவருக்கும். அப்படி இருக்கும் போது தானா தர்மங்கள் செய்திருக்கிறோம். இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லை என்ற வருத்தம், எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற வருத்தம். அப்படி இருக்கும்போது நம்முடைய குறை யாத்திருப்பார்கள். இருந்தாலும் பராரி கணவன் மனைவி இருவரும் நாங்கள் இருவரும். எனக்கு அவங்க பிள்ளை, அவங்களுக்கு இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது எங்கள் இருவரை பார்த்து இவங்க எப்போது பார்த்தாலும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறாங்களே, இவங்களை அழைப்பதற்கு அம்மா என்று அப்பா என்று அழைப்பதற்கு ஒரு குழந்தை இல்லை என்று எங்கள் இருவரையும் பார்த்து காவலர்களே இருந்திருக்கோம். உங்களை சொல்லி தப்பு ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் போது காலம் உறவை கடைசி வரைக்கும் எனக்கு பிறகு இந்நாட்டை ஆள்வதற்கு ஒரு மயிலை செல்வம் இல்லை என்று வருத்தத்தோடு நாங்கள் தான் இருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் இருவரும் சொல்லாமல் சொல்லிவிட்டீர்கள். எத்தனையோ தானங்கள் செய்திருக்கிறோம். எனக்கு என்னுடைய மனைவிக்கு குழந்தை என்பதே கிடையாது. அப்படி இருக்கும் போது இப்போதே அன்னைக்கொடி பறைசாற்றி நாடெங்க ஊரெங்க எங்கு பார்த்தாலும் அன்னைக்கொடி வருகின்ற மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் சாப்பாடு அமுதத்தை வாரி வாரி கொடு. அப்படியாவது எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். சொல்லிய பிரகாரம் நாட்டை ஆளக்கூடிய தைவத மன்னர் அவர்கள் இருவருக்கும் மயிலச்செல்வம் இல்லாத காரணத்தினால் அனைவரும் சாப்பாட்டு வந்து கலந்து
என்ன காத்து பற்றினார்கள். இந்த காரணத்தை அந்த ஈசனை போல் தபம் செய்து கொண்டு ஈசனை பார்க்க வேண்டும். அல்லு பவன் வந்து இழுத்துக் கொண்டு வருகிறார். பார்க்கவே முடியவில்லை. ஆண்டவா, அம்மா ஐயனாரா, காவலாளிகள் நாங்கள். அப்படியா? ஆமா. எதற்காக வந்தீர்கள்? அதாவது நாங்க அன்னக்கொடி ஏற்றிருக்கிறார் மகாராஜா. அன்னக்கொடி என்றால் அன்னக்கொடி வச்சு சாப்பாடு. ஏய், எனக்கு தெரியாது. அந்த அன்னக்கொடி பார்க்க வேண்டும் தான் நான் வந்திருக்கிறேன். அண்ணாட பார்க்க வந்துருக்கியா? சாப்பாடு காரியா? சாப்பாடா? எனக்கு சாப்பாடே தெரியாதா? ஏஞ்சி வாடா. ஏஞ்சி வாடான்றா. ஏய்யா மரியாதை புத்தகம். கொடியை ஏற்றி சாப்பாடு ஆகி வச்சுக்கிறது. சாப்பாடு வாங்கினா ஆண்டவனை பார்க்க போறேன், இவனை பார்க்க போறேன், அவனை பார்க்க போறேன். இதுக்கு நான் சாப்பிட்டது கிடையாதுடா. சொல்லி சாப்பிட்டே ஆகணும். காய்கனி தான் நான் படுந்தேன். காய்கனி கசங்கி வலை. ஏய், இப்ப நீ வரியா என்ன சொல்ற? எதுக்கு? சாப்பிடு. சாப்பிடு. ஏய், எனக்கு மச்சான் தெரியாது. போய் சொல்லு. ஏய், நான் என்ன வர முடியாது. ஏய், அண்ணா போத்தா வாடா. 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 ஆடி போண்டான்றே. வரியா இல்லையா? வரியா இல்லடா. அட. வரியா சொல்றேன். அண்ணா இவன் ஏடா கொண்டாடுவே. வரட்டாளிவே உங்களை மரியாதை கூட்டுமே சாப்பாடு வரணும். அடிக்க வேண்டாம். இப்போ நான் வர வேண்டும், சாப்பிட வேண்டும். ஆமா. ஓடவாக ஆரம்பமே சொல்லி ஏனி சாப்பாட்டுக்கு வா. வா. இருவருக்கு மயிலச்செல்வம் இல்லை என்பதால் காரணத்தினாலே நாட்டில் அன்னக்கொடி ஏற்றி வருகின்ற மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் சாப்பாடு வழங்கி கொண்டிருக்கிறார். எந்த முறையில் நம்ம வருகின்றவருக்கு இல்லை என்று சொல்லாமல் அன்னத்தை வாரி 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 கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் போது எங்கள் இருவருக்கும் குழந்தை என்பதை கிடையாது. வேற யாராகிறோம்? பெரியோர் தரிசனம் வந்திருக்கிறாங்க. சுத்தமன் உட்கார். ஐயா அவர் யார்? எப்பேற்பட்ட ஒரு மகாமுனிவர் வந்திருக்கிறார்? தமிழ்வாயா சொன்னமா இல்லையா? இவர் யார்? எப்பேற்பட்டவர்? ஒரு சிவபக்தன். அப்படி இருக்கும் போது வருடத்துக்கு ஒரு முறை தான் கண் விழிப்பார். வருடத்துக்கு ஒரு முறை கண் விழித்து எந்த நாட்டை நோக்கி பார்க்கிறாரோ அந்த நாட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்டு போய் தியானத்தை அமர்ந்து அப்பேற்பட்ட மகாமுனிவர்.